நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். ஐரோப்பாவிலிருந்து பிரித்தானியா வெளியேறுமா இல்லையா என்கிற விவாதம் பிரித்தானியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சூழலில் இதில் தமிழர்கள் சார்ந்த அல்லது எங்களுடைய வாழ்க்கை சார்ந்த இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், அதனுடைய குடிவரவு என்கிற விடயத்தில் எங்களுடைய பார்வைகள் என்பதோடு கலந்து இந்த பொழுது தமிழில் முற்றுமுழுதாக இந்த சூடான விவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களோடு இந்த அங்கத்தில் 4 பேர் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். யோகரட்னம் ஒரு சட்டத்தரணி, அவர் இங்கே பிரித்தானியா இணைந்து இருந்தாக வேண்டும் என்று சொல்கின்றவர். அதே போன்று நாவலன் ஒரு எழுத்தாளர், அவர் சொல்கிற விடயம் இல்லை, வெளியேறித்தான் ஆக வேண்டும். அதே போன்று உமாசுதன் வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாலும் அவருக்கும் நாவலனுக்கும் இடையில் வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் 2 பேருமே வெளியேறியாக வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதே சந்திரன் ஒரு எழுத்தாளர், ஒரு நடுநிலை பார்வையாளராக கருத்தாளராக இப்பொழுது வந்திருக்கிறார். நான் விட்ட இடத்திலும் தொடங்க மாட்டேன். நீங்கள் கடைசியாக உமாசுதன் சொன்ன விடயத்துக்கு நீங்கள் இருவரும் பதில் சொல்வதற்கு வந்தீர்கள். சொல்லுங்கள் யோகரட்னம், நீங்கள் சொன்னீர்கள் அது பாடசாலைகள் இங்கே இருக்கக்கூடிய விடயங்கள், இந்த விடயத்தில் தமிழர்கள் போன்ற சமூகங்களுக்கு கல்வி வசதி நாளைக்கு இல்லாமல் போய்விடும். என்ன பதில் இருக்கிறது உங்களுக்கு? அது தவறான ஒரு கருத்து என்று நினைக்கின்றேன். உதாரணமாக பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால் எத்தனை லட்சம் வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே மாணவர்களாக இருக்க. உதாரணமாக இலங்கை, எங்களுடைய பிள்ளைகளை எடுங்கள். இவர்கள் எல்லாம் இந்த பாடசாலையில் வந்து சேரும் பொழுது வெளிநாட்டவர்கள் வருகவே பாடசாலையை சேர்க்க வேண்டாம் பிரித்தானியர் உங்களை கலைக்கவில்லை. எங்களோட பிள்ளைகள் இங்கே வந்து தான் படித்தார்கள். இன்றைக்கு யூனிவர்சிட்டி வரை அவர்கள் போகிறார். ஆனால் இதுவரை இந்த பிள்ளைகளுக்கு இடமில்லை என்ற ஒரு பேச்சு இது எழவே இடமில்லை. உண்மையில் ஆக்கள் கூட பள்ளிக்கூடங்களோட தொகை கூட வேண்டும், இருக்கிறதுக்கான வீடுகள் கட்ட வேண்டும். இந்த குறை வந்து அந்தந்த காலத்தில் ஆளும் அரசாங்கங்களுடைய கொள்கைகளில் ஏற்பட்ட தவறு. உதாரணமாக பிரித்தானியா எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த வீட்டு கட்டும் முறையை பாருங்கள், ஏனைய ஐரோப்பிய நாடுகளையும் பாருங்கள். உதாரணமாக இங்கே இந்த பழைய 48ஆம் ஆண்டு 44ஆம் ஆண்டு குண்டு போட்டு பிறகு அதை பூசின கட்டிடங்களை வச்சு தான் பூசி அதை அதுக்கு மேலே இன்னொரு கட்டிடம் கட்ட விடாமல் அதை வைத்துக்கொண்டு அந்த நிலத்தின் விலையை கூட்டி வீட்டின் விலையை கூட்டி நிறைய பணம் பெற்றார்கள். ஏனைய நாடுகள் தேவை இருக்கிற அளவுக்கு வீடுகளை கட்டுவதில்லை. விலைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட அளவை தான் கட்ட விடுகிறார்கள். ஆகவே அங்கே இடமில்லை. ஏனைய நாடுகள் பாருங்க, பெரிய பிளாட் ஒரு 8, 10, 15, 20 மாடியை அதே இடத்தில் கட்டி விடுவார்கள். எத்தனை ஆயிரம் பேர் இருக்கலாம். அந்த தவறு இங்கே விடப்பட்டபடியினால் இங்கே எங்களுக்கு வீடு இல்லை என்றால் வீடு இல்லை, ஆனால் வீடு நீங்கள் கட்டவில்லை. அதுக்கு இருந்து வந்தவங்கள தவறு இல்லை, இது உங்களுடைய தவறு. சொல்லுங்கள். அதான் இந்த பள்ளிக்கூடத்தை விட இன்னொரு உதாரணம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் டிரான்ஸ்போர்ட் எடுங்க, அண்டர் கிரவுண்டு ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அண்டர் கிரவுண்ட் நான் வந்த நாளிலிருந்து இந்த கம்பார்ட்மெண்ட் அவ்வளோ கம்பார்ட்மெண்ட் தான் போய் ஒரு பிளாட்ஃபார்மில் நிற்கும். சரியோ, அப்போ இருந்த சனத்தொகைக்கும் இப்போ வந்து சனத்தொகைக்கும் நான் 77ஆம் ஆண்டில் 8 பெட்டிகள் இருந்தால் இன்னும் 8 பெட்டி இருக்குது. அதே அளவு தான் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஆனால் அந்த நாளையில் நாங்கள் இருந்து வடிவாக போகலாம். ஆனால் இப்போ இந்த ஆக்கள் வந்த பிறகு அது உள்ளுக்குள்ள நிற்கலாது. இப்போ பள்ளிக்கூடம் உதாரணம் சரியில்லைன்னா இந்த உதாரணத்துக்கு மறுபடி சொல்லுங்க. இல்லை சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்க சொல்றதன்படி மக்கள் கூடிவிட்டார்கள், அதான் நீங்க சொல்ற ஆட்கள் கூடிவிட்டார்கள். ஆட்கள் கூடிவிட்டார்கள் என்றா ஆட்கள் எல்லா நாடுகளிலும் ஆட்கள் கூடுகிறார்கள். இந்த ஆட்கள் கூடியதன் காரணமாக இவ்வளவு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இங்கே வேலை செய்வதற்கு இந்த ஆட்கள் தான் இருக்கிறார்கள். இந்த ஆட்கள் தான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேலை செய்ய நாளை நீங்கள் ஐரோப்பாவிலிருந்து வெளியேறி விட்டாலும் வேலைக்கு ஆட்களுக்கு எங்கே போவீர்கள்? ஆனால் இவ்வளவு காலம் இவர்கள் செய்த வேலைகளை யார் செய்ய? ஒரு நாளும் கட்டட வேலை ஐரிஷ்காரன் செய்து கொண்டிருந்தவன். இப்போ இவையில சனத்துக்கு கூட இவையில் வந்து சீப்பா வேலை செய்ய தொடங்க அவன் விட்டு ஓடித்தான். ஆனால் இவையில் போக அவன் திரும்பி வருவான் வேலை செய்யறதுக்கு. அவன் வந்து இங்க அவன் ஐரோப்பா இந்த ஐலண்ட்ல இருக்கிறவன் ஏற்கனவே இருந்தவன் தானே. இவன் இதுக்கான வெளியூர்ல இருந்து வர இல்லை இங்க. என்ன சரி, இப்ப சொல்லுங்க. நான் இப்ப நீங்க சொல்லுங்க. இதே இந்த உதாரணத்தை பாருங்க. யூகேல வந்து பர்த் ரேட் குறைய, சாகராக்கள் கூட, பிறக்கிறார்கள் குறைய. அதோட பாப்புலேஷன் வயது கூட, ஹெல்த் சுகாதார இதுகள் கூட வந்து வயது கூட இருக்கிறார்களும் கூட. அப்போ அந்த 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 பிறக்கிறாக்களோட தொகை கூட சனத்தொகை குறையுது. சனத்தொகை வந்து ரிப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ வெளியிலேருந்து ஆக்கள் வர தேவை, மக்கள் வந்து தான் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவை வந்து பிரித்தானியாவில் இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் இல்லை. அவன் என்ன செய்கிறானோ எல்லாத்தையும் கொண்டு வந்து லண்டனில் போடுறான். அப்போ உங்களுக்கு இதில் போக முடியாமல் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட்டை அப்போ ஆக்கள் தேவையாக இருக்கப்பா, ஆக்கள் வராங்க, நீ கொண்டே வெளியிலெல்லாம் ஆக்களை போடு, வெளியிலெல்லாம் எம்டிஆர் நிலங்கள் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறத விட்டுட்டு அப்பாவி இமிகிரண்ட்டுக்கு சொல்ல வேணான்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒன்று சொன்னால் பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த விஷயம் இல்லை. 15 வருஷத்துக்கு முதலே வந்து பிஎஸ்எஃப் ஃபண்டு தொடங்கினாங்க. பள்ளிக்கூடங்களுக்கு கொடுக்குற ஃபண்டை கட் பண்ணி
மல்டிநேஷனல் கோஆபரேஷன்ஸுக்கு லாபத்தை கொடுக்குறதுக்காக பிஎஸ்எஃப் வந்து பில்டிங் ஸ்கூல் ஃபார் ஃபியூச்சர்ன்ற ஒரு இதாக தொடங்கினாங்க லேபர் பார்ட்டி இருக்கிற டைமில் ரைட். தொடங்கி இந்த ஸ்கூல்ஸ் சின்ன சின்ன கட்டி அங்கே அது எடுக்கல கொண்டே பிள்ளைகளை லொக்கேட் பண்ணுற மாதிரி அது வேலை செய்யலை. அதை விட ஃபண்ட் கட் போனோம்ன்ட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு அரைவாசியாக ஃபண்ட் போயிடுச்சு. அரைவாசியாக இதன்ட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு பள்ளிக்கூடத்தில் குவாலிஃபைட் டீச்சர் அதுன்றதுக்கு ஜிடிபி ஒன்று ப்ரோக்ராம் ஒன்று தொடங்கி ட்ரெயினி டீச்சரை கொண்டு வந்து போட்டு படிப்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு சம்பளமும் குறைவு. அப்போ இதுதான் பிரச்சனையோடைய அரசாங்கம் தான் இதை செய்யுது. அரசாங்கம் தான் ஸ்கூல்ஸில் வந்து ஃபண்டை கட் பண்ணுது, ஆக்களை கட் பண்ணுறாங்க. ஆனால் காசு இருக்குது. அந்த காசு எங்கே போகுது? மல்டிநேஷனல் கோஆபரேஷன்ஸ் பெரிய 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 வியாபாரன்றவங்க போகுது. அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்குறாங்க. டேக்ஸ் இல்லாமல் ஆக்குறாங்க, டேக்ஸுக்கு எக்ஸோனரேஷன் கொடுக்குறாங்க, எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த காசு வந்து வெளியில் கொண்டே போட்டுட்டு சனத்தில் கொஞ்சம் காசை பிடுங்கி அந்த காசில் கொண்டே ஸ்கூல்ஸில் எதுவும் காசு கொடுக்காமல் ஸ்கூலில் தேவைக்கேற்றபடி பில் பண்ணாமல். அப்ப நீங்களும் ஒத்துக்கொள்றீங்க தேவையான அளவுக்கு ஸ்கூல் இல்லை, புதுசா ஸ்கூல் கட்டப்படவில்லை என்கிறபடி நிச்சயமாக. அது மட்டும் இல்லை, தேவையான ஒரு ஸ்கூல்லேயே தேவையான அளவுக்கு டீச்சர்ஸ் இல்லை. சரி, இப்போ நீங்க சொல்கிற வாதத்துக்கு நீங்கள் சொல்றபடி நீங்கள் சொல்றீங்க இங்க வந்து ஸ்கூல் எல்லாம் கட்டுறதற்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணப்படுது, சுகாதார சேவை NHS-னுடைய ஃபண்ட்ஸ் கட் பண்ணப்படுது, இப்படி பல விஷயங்கள் ஏற்கனவே வெட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் வந்து எக்ஸிட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அப்போ பிரித்தானியா வழி இந்த சிங்கிள் மார்க்கெட்ல இருந்து வெளியில வருமாக இருந்தால் பொருளாதார ரீதியாக இன்னும் பாதிக்கப்படும் என்று டேவிட் கமரன் போன்றவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த வெட்டப்படுகிற நிதி இன்னும் அதிகமாக வெட்டப்படும், இன்னும் பாதிப்பு வரும். நான் பிரித்தானியா வெளியேறதுக்கு ஆதரிக்கிறேன்றது இந்த காரணங்களுக்காக அல்ல. இந்த காரணங்கள் எப்பவுமே இருக்கத்தான் போகுது. ஆனால் இந்த காரணத்தை நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னால், பிரித்தானியாவில் இந்த வெளியேறணும் என்றாக்கள் அப்பாவி இமிகிரண்ட்ஸுக்கு மேலே, அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் வரைக்குள்ள இப்படி இங்கே இருக்கிற வெள்ளக்காரங்களுக்கு மேலே தாக்குதல் நடத்தி இந்த ஸ்ரீலங்காவில் வந்துட்டான், கலாச்சாரத்தை சீரழிக்கிறான், எங்களோட வேலையில் எடுக்கிறான், பெனிஃபிட் எடுக்கிறான்னு சொல்லி எப்படி தாக்குதல் நடத்தினமோ அதே மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு தமிழாக்களை கொண்டு போகிற இந்த குரூப்புகள் இருக்குதானே, இதைத்தான் நான் எதிர்க்கிறேன். ஆனால் இதே காரணத்துக்காக இந்த லாஜிக் எப்படி பார்ப்பீங்க? நாங்கள் எங்களையும் இப்படி பார்த்தார்கள் ஒரு காலத்தில். நாங்களுமே அகதிக்கு தஞ்சமாக கோரி இந்த நாட்டில் வந்த பொழுது உடனடியாக சைக்காட்ரி ட்ரீட்மெண்ட் போன நம்ம இருக்கிற நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அகதி என்னும் பொழுது அவருக்கு அத்தனை உரிமையும் கொடுத்தார்கள். இலவசமாக வைத்தியரை காண முடியும், படிக்க முடியும், இப்படியான வசதிகள் இருந்தது. அப்பொழுது அகதிகளை திட்டினார்கள். இந்த அகதிகள் வந்ததால் எங்களுக்கு ஆள் கூடிட்டு ஆஸ்பத்திரியில் ஆட்கள் எல்லாம் இலவசமாக கொடுக்குறார்கள் என்று. இப்போ அகதி கதை முடிஞ்சுவிட்டு இப்போ அந்த காலத்துக்கு காலம் ஒவ்வொன்று முந்தி காமன்வெல்த் முதல் கொலனைசேஷன் புதப்பி அங்கே எல்லாம். இப்போ நீங்கள் சொல்ல அந்த இடத்துல வர இப்போ உமது சுதன் என்ன சொல்வீர்கள்? நாங்களும் அப்படி இருந்த சமூகம் தானே, இப்படி இருக்கிற ஒரு சமூகம் என்னென்று இன்னும் ஒரு குடிவர சமூகத்தை இப்படி பார்க்க முடியும் என்கிற ஒரு நினைக்கிற இது ஒரு மோரல் இஷ்யூ நீங்க கிளப்புறது இந்த இடத்துல. நாங்கள் எங்களுக்கெல்லாம் வந்தோடனே இப்படி ஒரு நாள் பெனிஃபிட் தர இல்லை. இங்கே தான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். பெனிஃபிட் எங்களுக்கு தர இல்லை. நாங்கள் உழைச்சு எங்களோட பள்ளிக்கூட இந்த ஃபீஸும் கட்டி ரெண்ட்டும் கட்டி எல்லாம் நாங்கள் தான் செய்து நாங்களுடைய. நீங்க வந்த காலத்தில் வித்தியாசம் இல்லை பிறகு அகதிகள் வந்து அகதிகளுக்கு they were entitled anyway because they are actually refugees. ஆனால் the number was less than this anyway. They didn't come in 700,000. Yeah? No. Up to now. No. நீங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து நம்ம புள்ளிவிவரங்களுடைய அடிப்படையில் வந்து நொன்னியூல இருந்து வர இமிகிரேஷன் தொகை வந்து கூட தான் இருக்குது. அதையும் கூட நாங்கள் இங்கே மறைக்கிறாங்க. இப்போ இந்த யூரோப்லேருந்து வெளியேறணுன்றதுக்காக வந்து அதை மறைக்கிறாங்க. இப்போ என்னென்ன இந்த பிள்ளையான புள்ளிவிவரங்களை கொடுக்குறாங்க. சரி, நான் இப்போ இந்த எடுக்கப்பட்ட புள்ளிவிவரங்கள் பிள்ளை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு புள்ளிவிவரத்தை வைங்க, அதையும் வைக்கிறீங்க. இல்லை, எடுக்கப்பட்ட புள்ளிவிவரத்தையும் பிள்ளை என்று சொல்கிறீங்க, அதையும் மக்களுக்கும் மறைக்கிறீங்க. மறைச்சு ஒரு ஹோல் ஒரு முழுமையான ஒரு பய உணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இதுக்காக எங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ரேசிஸ் பார்ட்டியெல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கு பின்னால் போய் நாங்கள் ஓட் பண்ணுறதா அல்லது வந்து ஓட் பண்ணுறதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது, அதை புரிஞ்சு கொண்டு வந்து யூரோப்லேருந்து வெளியேறணுன்றது நாங்கள் விரும்புகிறோம்னு சொல்கிறதான்றது வேறு. இந்த இடத்தில் நான் அப்படியே இதேச்சந்திரன் உங்கள்கிட்ட வரேன். நீங்கள் இப்போது இங்கே இப்போ இந்த குடிவரவாளர்கள் என்கிற விடயத்தில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்டு தானே இருக்கிறது. இப்போது சொல்கிறார்கள் யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் மார்க்கெட், யூரோப் ஒரு தனி ஒரு சந்தையாக இருக்கிறது. இங்கே குடிவரவாளர்களை இங்கே வருவதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சந்தையிலிருந்து வெளியேற வேண்டும், அப்படித்தான் இல்லையா? ஆக இந்த சந்தையிலிருந்து வெளியேறினால் அது மிகப்பெரிய அளவில் பிரித்தானிய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்கிற ஒரு வாதத்தை டேவிட் கமரன் போன்றவர்கள் வைக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையில் பொருளாதார ரீதியில் வெளியில் வந்தால் பிரித்தானியாவை எந்த அளவு தூரம் பாதிக்கும்? சிங்கிள் மார்க்கெட் என்ற விடயம்தான் முதல்ல சிங்கிள் மார்க்கெட் என்னென்று பார்க்க வேண்டும். தனிச்சந்தை, அதாவது எப்படி சொல்லுவீங்க? ஐரோப்பிய ஒன்றியத்தில் 520 மில்லியன் மக்கள் வாழ்கின்றார்கள்.
52 கோடி மக்கள். இந்த 52 கோடி மக்களை கொண்டு ஒரு பொது சந்தை, அதாவது இங்க இருந்து இன்னொரு சாமானிய கொண்டு போகலாம். நீங்க போர்டர்ல டெக்ஸ் கட்ட தேவையில்லை, நேரடியாக கொண்டு போகலாம். டாரிஃப் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட அந்த ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி தான். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது ஒரு நீங்கள் முழு ஐரோப்பாவை பார்த்தாலும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் சோன் மாதிரியே சொல்லலாம். இது கிட்டத்தட்ட இதுக்குள்ள இவையில் சொல்லலாம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சாவரிட்டி இருக்கு, இறமை இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை சொல்றது பூல் சாவரிட்டி சொல்றது. ஒன்று குவிக்கப்பட்ட இறமை உள்ள தேசங்களின் ஒரு மையம் தான் அந்த ஐரோப்பிய கமிஷன் என்றது, ஈஸி என்றது. ஆனால் இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய ஒரு பேஸ் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.5 இருக்கு. இவங்களுடைய growth வந்து 2% இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த ஐரோப்பா பார்க்கும்போது ECB என்று பார்க்கும்போது ECB அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், இவர் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மத்திய வங்கி இருக்கு. இந்த மத்திய வங்கியினுடைய பேஸ் ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0. இந்த மத்திய வங்கியினுடைய வளர்ச்சி புள்ளி விவரம் டிபாசிட் ரேட் அது -0.4. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது அந்த இன்செர்ட் ரேட் 0க்கு இருக்கிறதும் இங்கே 0.5% இருக்கிறதெல்லாம் என்ன மக்களுக்கு இதை நீங்க விளங்கப்படுத்துவீங்க? அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய அந்த ECB மிக மோசமான நிலையில் இருக்கின்றது. இப்போது இப்போ ஒரு சென்ற வாரம் இந்த ECB-னுடைய தலைவர் மரியோ டிராகி என்ன விடயத்தை செய்திருக்கான்னு சொன்னால் 385 மில்லியன் யூரோ பெறுமதியான இந்த ஐரோப்பாவில் இருக்கும் கோஆபரேட்ஸினுடைய போன்ஸை அவர் வாங்கியிருந்தார். கோஆபரேட்ஸ் என்று சொன்னால் பல்தேசிய கம்பெனியுடைய கடன் பத்திரங்களை நட்டத்தில் போகின்றது அல்லது அந்த கம்பெனிகள் இல்லாமலே போகுது. அந்த அப்படியான கம்பெனிகளுக்கு அப்ப இந்த கம்பெனிகளை இவரை காப்பாற்றி இருக்கிறார் சொல்ல முடியும். அந்த 385 மில்லியன் யாருடைய காசு? ஐரோப்பிய ஒன்றிய மக்களுடைய காசு. அந்த மக்களுடைய பணத்தை எடுத்து இந்த பல்தேசிய கம்பெனிகளை காப்பாற்ற இந்த இடத்தில் நான் உங்கள்ட்ட வருகிறேன். இப்போது இதே சந்திரன் சொல்கிற விடயத்தில் மிக முக்கியமானது என்ன சொல்றது, அந்த ஐரோப்பிய ஒன்றியம் பற்றி ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் முடிவெடுக்கின்றவர்கள் யார் என்று தெரிவதில்லை என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேர்தலில் மக்களுடைய வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அந்த ஆணைக்குழுவில் இருந்து முடிவெடுப்பதில்லை. அங்கே இருக்கிறவர்கள் பியூரோக்ராட்ஸ், ஒரு எலிட், ஒரு உயர்மட்ட அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தாங்களாகவே முடிவெடுத்து விடுகிறார்கள். ஆனால் மக்களுக்கான பொறுப்பு கூறல், நான் இந்த முடிவு எடுத்தேன், அதற்குரிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய பொறுப்புணர்வில் அவர்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு தேவையும் இல்லாதவர்கள் அங்கே இருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் பல்தேசிய கம்பெனிகளை காப்பாற்றுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை இதயச்சந்திரன் அவர்கள் முன்வைக்கிறார். இது உண்மையில் அப்படியாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் இருப்பது என்பது பல்தேசிய கம்பெனிகளுக்கு தான் நல்லது என்று தான் நீங்களும் சொல்ல வருகிறீர்கள் இல்லையா? நிச்சயமாக அவர் சொன்ன விவாதம் முக்கியமானது, சரியான வீடு. இன்னொரு விஷயம் சொன்னா, காப்பாற்றப்பட்ட அந்த கோஆபரேட் கம்பெனியுடைய பெயரை கூட ECB சொல்லவில்லை. அது இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் தனிய ஐரோப்பிய ஒன்றியம் மாத்திரமல்ல. சரி, அப்படியாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று உமாசுதான் போன்றவர்கள் சொல்வது சரிதான் இல்லையா? அதாவது அந்த பெரிய கோஆபரேட்ஸ் இருக்கிறது தானே, அதாவது இந்த சொன்னால் ஆப்பிள், கோல்ட்மேன் சாக்ஸ், இந்த மைக்ரோசாஃப்ட், இப்படியான பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்குது. அல்லது இந்த மிட்டாலுடைய மிட்டால், இவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய சந்தை தேவை. பிரிந்து இருப்பதை விட ஒன்றாக இருப்பது, அதாவது இந்த ஏர்பஸ் குரூப்பினுடைய டைரக்டர் அவரை பேட்டி காணும் போது சொல்றாருன்னு சொன்னால், நாங்கள் ஒன்றாக இருப்பதைத்தான் விரும்புகிறோம் என்று சொன்னால் இந்த இந்த இன்வெஸ்ட்மெண்ட்களை ஈஸியாக இலகுவாக நாங்கள் அடுத்தடுத்த நாடுகளுக்கு நாங்கள் கொண்டு செல்ல முடியும். இது பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகினால் அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தடைப்படும்.
சொல்லுங்க. இப்போ நாளைக்கு நாங்கள் ஈயூல இருந்து வெளிக்கிட்டோம்னா ஜெர்மன்காரன் எங்களுக்கு மெர்சடிஸ் கார் கட்டாயம் விற்பான், விற்காம நிப்பட போறது இல்லை. பிரெஞ்சுக்காரன் எங்களுக்கு வைன் விற்பான், அவன் விற்காம நிற்க போறது இல்லை. இதெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் இந்த பெரிய கம்பெனிகள் தங்களோட வசதிக்கு தான் சொல்றாங்களோ இல்லையா. ஈயூல இருந்து நாங்கள் வெளிக்கிட்டா நார்மலா நடக்கிற பிசினஸ் கட்டாயம் நடக்கும். என்ன வசதிக்காக அப்படி சொல்றாங்க, என்ன நோக்கத்துக்காக அப்படி சொல்றாங்க? இல்ல நார்மல் பிசினஸ் நீங்க எதை சொல்றீங்களேன்டா, இப்ப உதாரணமா இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஏனைய நாடுகளோடு செய்கிற பொருளாதார ஒப்பந்தம், ஒரு ஒப்பந்தம் 27 நாடுகளுக்கு போகுது. சரியா? நீங்க ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறி விட்டால் இந்த 27 நாடுக்கும் நீங்க 27 கான்ட்ராக்ட் செய்து கொண்டு இருக்கணும். இந்த ஒரு கான்ட்ராக்ட் 8 வருஷம் 10 வருஷம் போகும். EU ஒன்னும் இப்ப அஞ்சலா மேர்க்கல் 9வது தரம் சைனாக்கு போயிட்டா. அதே நீங்க சொல்ற அதே காரணம் ஒன்னும் வேலை செய்து இல்ல. EU அக்ரிமெண்ட் ஒன்னும் வேலை செய்து இல்ல. ஒரு ஆள் தான் 9 தரம் போயிருக்கா சைனாக்கு. இப்ப முந்தராதும் போயிருக்கா சைனாக்கு. ஏன் போனது தெரியுமா? சீனாவுடைய திரைசரையில் இருக்கும் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு தானே, இந்த மணி, அதுல வந்து 20 பில்லியன் யூரோக்கள் இருந்தது. அந்த 20 பில்லியன் யூரோக்களை தங்களுடைய நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அது செய்யல. அடுத்து நீங்கள் இப்ப நீங்கள் முதல்ல சொன்ன விஷயம் தானே, அது என்ன காரணம்? அந்த இப்போ ஏர்பஸ் லிமிட்டரா இருக்கலாம், அல்லது பெரிய கம்பெனிகளா இருக்கலாம், அல்லது நிசானா இருக்கலாம். நிசான் கூட ஒரு இந்த எக்ஸிட் பிரச்சனை வரும்போது சொன்னது, நாங்கள் இந்த கம்பெனி நாங்கள் முந்தி பேசும்போது கூட நாங்கள் பேசியிருந்தோம், இந்த நிசான் கம்பெனி கிட்ட 10,000 பேருக்கு மேலே வேலை செய்யறாங்க இங்கே. இந்த கம்பெனியை நாங்கள் இங்கே இருந்து வெளியே எடுக்க மாட்டோம், ஆனால் எக்ஸிட் பண்ணினால் என்ன செய்வோம்னு சொன்னால் மேலதிகமாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மேலதிகமான முதலீடுகளை நாங்கள் இங்கே கொண்டு மாட்டோம், அதை வேற இடத்துல கொண்டு போவாங்க. பேங்க் சொல்லி இருக்கு. டாடாட பிரச்சனை என்ன? டேமேஜ் நடந்துட்டது. இங்க கட்ட வேண்டிய சென்ட்ரல் பேங்க் ஜெர்மன்ல கட்டி போட்டான். சோ we have nothing to lose for us. We have already lost that. அப்படியே அதே விடயத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன். இப்போது இதே சந்திரன் சொல்வது போன்று நாங்கள் மேலதிகமாக முதலீடுகளை செய்ய மாட்டோம் என்று டொயோட்டா சொல்லுகிறது என்று சொன்னால், நிசான் சொல்லுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே டாடா தன்னுடைய ஸ்டீலை மூடுவது என்கிற ஒரு முடிவினை செய்திருக்கிறது. இங்கே உற்பத்தி செலவுகள் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சில வங்கிகள் இங்கிருந்து வெளியே போய் விடுவோம் என்று அச்சுறுத்தல் சொல்லியிருப்பதாக கேள்விப்படுகிறோம். இப்படியான பாதிப்புகள் எல்லாம் இருக்கிற ஒரு சூழலிலும் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அவர் இப்போது உமாசுதன் கேட்கிற கேள்வியை தான், அஞ்சலா மேர்க்கல் 9 தரம் சீனாவுக்கு போய் வந்திருக்கார். என்ன காரணங்கள் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய லாபத்துக்காக சில முயற்சிகளை போகிறார்கள். எந்த நம்பிக்கையில் வெளியே வந்த பிறகு, எந்த நம்பிக்கையில் நீங்கள் உங்களுடைய வர்த்தகத்தை நீங்கள் கட்டியமைக்க முடியும்? ஓகே, முதலாவது கேள்வி வந்து இந்த கம்பெனிகள், நீங்கள் சொல்கிற கம்பெனி இருக்க டாடா, நிசான் அல்லது HSBC பேங்க், அவங்க ஹெட் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, அது வெளியில், அது ஹாங்காங் பேங்க், நாங்கள் வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. இவைகள் எல்லாம் வந்து எக்கனாமிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா? இதுதான் கேள்வி. இல்லை, தொழில் வாய்ப்புகள் இங்கே அவர்கள் தானே உருவாக்கி கொடுக்கிறார். தொழில் வாய்ப்புகள் இங்கே உருவாக்குறது நிச்சயமாக இல்லை. இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை. இங்கே வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் தான் தொழில் வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலுமே. இவர்கள் தொழில் வாய்ப்புகளை குறைக்கிறார்கள். அடிப்படையில் மெஷினரிஸை இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறாங்க, மாடர்னைஸ் பண்ணுறாங்க. டெஸ்கோவே நீங்கள் எடுத்து பாருங்க, 14 மணி நேரம் வேலைக்கு எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. அது முந்தி அப்படி இருந்திருக்க இல்லை. இப்போ 14 வருஷம் பார்ட் டைம் வேலை கொடுத்து பென்ஷன் இல்லாமல் ஆக்குறாங்க. என்ன ஓய்வு நேரம் இல்லாமல் ஆக்குறாங்க. ரைட்? அப்போ அங்கே பார்ட் டைமுக்கு தான் கூடுதலாக வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறாங்க. அப்போ இந்த கம்பெனிகள் வந்து எக்கனாமிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறன்ற பிள்ளையான அபிப்பிராயத்தை வந்து எல்லாரும் கொடுத்து வந்துருக்காங்க. ஸோ இது கண்ட்ரிபியூட் பண்ணல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து அதுக்கு சின்ன ஒரு சின்ன ஒரு புள்ளிவிவரம் சொல்லும். 1948ஆம் ஆண்டு இந்த பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரி അതിന്റെ GDP-ന്റെ 41% பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரி கொடுத்தது. 2013ஆம் ஆண்டு அது 14% குறைஞ்சிட்டது. அது இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமாக இண்டஸ்ட்ரியிலிருந்து சர்வீஸை நோக்கி பிரித்தானிய பொருளாதாரம் மாறிக்கொண்டு வருகிறது. இல்லை, இண்டஸ்ட்ரி என்கிற அளவு இப்போ நீங்கள் 1947 என்று சொன்னீங்களா? இல்லை, 1948ஆம் ஆண்டு அந்த இண்டஸ்ட்ரியுடைய GDP contribution 41% இருந்தது. 2013ஆம் ஆண்டு 14%
குறைந்து விட்டது. ஆனா சேவையினுடைய அளவு கூடி இருக்கிறது இல்லை? அறிவுசார் உற்பத்திகள், நிதிசார் பொருளாதாரம் என்கிற விடயத்தை பிரித்தானியா அதிகமாக வந்திருக்கிறது இல்லை? ஆக கம்பெனிகள் மூடப்பட்டன, வாகன நிறுவனங்கள், மைனிங் கம்பெனிகள் இவையெல்லாம் மூடப்பட்ட அதெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. ஆக சர்வீஸில் அந்த வரக்கூடிய அந்த வருமானம் சர்வீஸ் செக்டரில் அது கவர் பண்ணி தான் இருக்கும் இல்லையா? அதான் 48ஆம் ஆண்டு அந்த அப்படியான ஒரு நிலைமை இருக்கிற இடம்தான் தொழிலாளர்கள் இங்கே தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள். நாங்கள் இன்றைக்கு ரெஃப்யூஜியாக இருக்கிறத போராடினதான் காரணம். தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள். இங்கே ரெஃப்யூஜிஸ் அனுமதிக்கணும் தான் போராடி இருக்கணும். அப்படி போராடுற டைமில் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கிற அரசாங்கங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அரசாங்கங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே உற்பத்தி வேண்டாம், இதை வந்து வேறு இடங்களுக்கு கொண்டு போவோம், வேஜ் காம்படிஷன் என்ற ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. வேறு இடம் இந்தியா கொண்டு போவோம். அப்படியே டாட்டா வந்து உற்பத்தி செலவு கொடுத்து நாங்கள் வேறு இடத்த கொண்டு போகிறாங்க, கொண்டு போய் சுரண்ட போகிறாங்க. அவங்கள பொறுத்தவரையில் எங்கே லாபம் வருதோ அங்கே மூவ் பண்ணுவாங்க. யூரோப்பாக இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாளைக்கு இன்னொரு நாட்டில் மூவ் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே மூவ் பண்ணி போட்டு இங்கே ₹1 கொடுக்குறவனு 6 பவுண்ட் சம்பளம் கொடுக்குறவனு இங்கே 60% கொடுத்து வேலை செய்வார், ஆக்களை சுரண்டுவான். இப்போ எங்களுக்கு வந்து வேலை லாபம் இதுதான் நடந்து கொண்டு இருக்குது. இந்த நிறுவனங்களை நீங்கள் வச்சுக்கொண்டு இவ வழியில் போனால் பிஸ்னஸ் இல்லாமல் போயிடும், இவ வழியில் போனால் பொருளாதாரத்துக்கு பாதிப்படையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறது வந்து பிள்ளையான விஷயம். ஆனால் இந்த யூரோப்பில் இருந்து வெளியேறதுக்கு என்னுடைய பார்வை எப்படி தான், யூரோப்பில் இருந்து வெளியேறதுக்கூடாக இந்த நிறுவனங்கள் மீதான தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால், உள்ளூர் பொருளாதாரம் வளருமாக இருந்தால், இண்டஸ்ட்ரி திருப்பி கட்டியமைக்கப்படுமாக இருந்தால் அதை நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். உண்மை விவசாயம் இன்னும் பல விடயங்கள் பேச வேண்டியிருக்கு. விவசாயத்துறை குறிப்பாக சொல்கிறார்கள், ஐரோப்பிய ஒன்றியம் என்பது இந்த நாட்டில் விவசாயம் செய்ய வேண்டாம் என்று கூறி விவசாயிகளுக்கு நிதியினை அவர்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் விவசாயம் செய்கின்ற அளவை குறையுங்கள், மீனவர்களுக்கு உங்களுடைய படகுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் மீன்பிடித்தலை அதிகமாக செய்ய வேண்டாம் என்பதற்காக அவர்கள் கொடுக்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக இந்த மீன்வளம் அது தவிர இந்த விவசாய வளங்கள் சந்தையில் அதிகரித்து விடக்கூடாது என்பதற்காக. ஆகவே இம்முறை மீனவர்களை பொறுத்த வரைக்கும் 92% மாணவர்கள் பிரித்தானியா வெளியேற வேண்டும் என்று வாக்களிக்கப் போவதாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்கிற கருத்துக்கள் எல்லாம் ஸ்கொட்லாந்து போன்ற இடங்களில் இருந்து வருகிறது. ஆக இந்த அங்கத்தை முடிப்பதற்கிடையே மிகச் சுருக்கமான ஒரு கேள்வி யோகரட்னம். இந்த இப்போது தொழில் வாய்ப்புகள் பற்றி பேசப்பட்டது. தொழில் வாய்ப்புகள் என்று வருகிற பொழுது இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பது ஊழியர்கள், வேலை செய்கின்ற பணியாளர்கள் அல்லது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதா அல்லது வெளியே பொறுத்து நல்லது? நிச்சயமாக நல்லது. உதாரணமாக இப்பொழுது இந்த சர்வீஸ், பிரித்தானியா வளர்வதே சேவைகளினால் தான் இவருடைய லாபம் வருகிறது. இப்போ இந்த சேவைகள் எல்லாம் மிக இலகுவாக்கப்பட்டது. உதாரணமாக இங்கே ஒரு பஸ்ஸுகளை பாருங்கள், RATP என்ற ஒரு வசனம் இருக்குது. இங்கே உள்ளவர்களுக்கு தெரியாது என்ன RATP என்ற. பிரெஞ்சு கம்பெனி இங்கே கம்பெனியோடு சேர்ந்து இயங்குறது, அதாவது சேவை வந்து கலக்கிறது. டெலிஃபோன் ரோமிங் சார்ஜ், முந்தியெல்லாம் ஒவ்வொரு கம்பெனியும் எங்கள்கிட்ட எவ்வளோ காசு எடுத்தாங்களோ, ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு இப்போ எல்லா நாட்டுக்கும் போய் நீங்கள் கதைக்கலாம். இப்படியான அந்த சேவைகள் இங்கே வரும் பொழுது இதால் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறது. உதாரணமாக வி டேக் கண்ட்ரோல் அவர் ஓன் பார்டர் என்று சொல்லுகிறார்கள். கண்ட்ரோல் பண்ணட்டும், சரி. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய சவரனிட்டி, எங்களுடைய தனித்துவத்தை பெற வேண்டும் என்று கூறுவர்கள் யார் என்றால், இப்போ உதாரணமாக இங்கே சில வில்லங்கங்கள் இருக்குது. இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குற இடங்களில் ஒரு சிக்கல் இருக்குது. முந்தியெல்லாம் நீங்கள் இங்கே அடிப்படை சம்பளம் ஒன்று இல்லை. அது இந்த லேபர் கவர்மெண்ட் வந்தவராக இப்படி என்றிருந்து கூடிக்கொண்டு போனது. அடிப்படை சம்பளம், மெட்டர்னிட்டி லீவ், அதாவது மகப்பேற்று லீவு, தந்தையாருக்கு லீவ், ஹாலிடே 30 நாள் வேலை, பெய்ட் ஹாலிடே, இதுகளெல்லாம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய சட்டங்கள் இவர்களை இறைக்கினபடியினால் தான் இது கொடுக்கப்படும். உதாரணமாக நான் இந்த நாட்டுக்கு 96ஆம் ஆண்டு வந்தபொழுது ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனேன். அங்கே இருந்து ஒரு தமிழ் ஒரு சின்ன ஒரு சட்டம்பியார் மாதிரி ஒருவர் இருப்பார். அவர் தான் எல்லாம் கதைப்பார். சொல்லுவார், நான் சொன்னேன் நான் வேலை செய்யிட்டேன், ஹாலிடே எடுக்கணுமென்னு. நான் சொன்னேன், என்ன ஹாலிடேயை பற்றி கதைக்கிறீங்க, அதெல்லாம் அவங்களோட ஃப்ரான்ஸில் வச்சுக்கொள்ளுங்க, இங்கே வேண்டாம், இங்கே அப்படி இல்லைன்னு. நான் ஒரே ஒரு வசனம் சொன்னேன், கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க, 99ஆம் ஆண்டு வரட்டும், நீங்கள் வாயை பொத்துவீர்கள் என்று. 99க்கு பிறகு சட்டம் எல்லா இடமும் உண்டு தான், சரியா? இப்படியான இதிலிருந்து நீங்கள் விலக வேணுமாக இருந்தால் நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் வெளியில் வரணும். வந்தால்தான் நீங்கள் நச்சு நேரம் வேலையால் நிப்பாட்ட முடியும். இதுதான் சம்பளம் இல்லையாண்டா போன்னு கலைக்க முடியும். ஒரு விசாரணை இல்லாமல் வேலையால் உங்களை விலத்த முடியும். உங்களுக்கு கம்பெனியை எல்லாம் செய்யலாம். எங்கட ஆட்சி எங்கட கையில் வரணும் என்று துடிக்கிறார்கள். உதாரணமாக காமன்வெல்த் என்று நாங்கள் கதைக்கிறோம். யாராவது இந்த காமன்வெல்த்தின் அர்த்தத்தை புரிஞ்சிங்களா? எல்லா சொத்தும் நமக்கு, ஊரில் உள்ள கொள்ளை அடிச்செல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு, இதுக்கு பேர் காமன்வெல்த். அதில் இப்போ கொண்டு வர ஒன்றுமில்லை, கொண்டு வந்தது முடிஞ்சுது. பிறகு இப்போ அகதிகள் வந்தபோது அகதிகள் கொண்டு போகிறாங்கன்னாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியன். இதுக்கு பிறகு யாரை கிளைக்க போகிறார்கள் தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம், இன்னும் ஒரு 30 வருடத்தில்
ஒவ்வொரு செக்டராக கலைக்கோணும். இந்தியன் எல்லாம் போ, அரப் எல்லாம் போ என்று சொன்னால், ஏனென்றால் இவங்களால இங்கே பள்ளிக்கூடம் இல்லை, போக ட்ரெயினுக்கு இறுக்கமாக இருக்குது, நடக்க இடமில்லை என்று சொல்கிற காலம் பேர். ஆனால் இதில் ஒன்றை மறந்துடாதீங்க, இவ்வளோ பேரும் நாள் முழுக்கும் சொந்தமாக வாழ போகிறது. இதில் உள்ளவர்கள் செத்து கொண்டு தான் போக போகிறார்கள். அவர் இறக்குற அந்த புள்ளி வரைத்தையும் யாரும் கூறினா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அந்த இடத்தில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய பொழுது எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் சட்டத்தரணி யோகரட்னம், அதே போன்று எழுத்தாளர் சபா நாவலன், ஆய்வாளர் இதயச்சந்திரன் மற்றும் எங்களோட பல தகவல்களை எக்ஸிட் என்கிற நிலைப்பாட்டில் பதிவு செய்திருக்கிறோம். மாசுதன், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. நேர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் இந்த உரையாடல் விட்ட இடத்தில் தொடரும். இன்னும் 2 பேர் எங்களோட நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் இருந்து பிரித்தானியா வெளியேறுமா இல்லையா என்கிற இந்த கேள்விக்கும் அதில் முன்வைக்கப்படுகிற வாதங்களையும் பற்றியும் தொடர்ச்சியாக பல விடயங்களை பேசலாம். இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையோடு இணைந்ததான சில விடயங்களை நாங்கள் தொட்டுக்கொண்டிருக்கிறோம். காத்திருங்கள். நீங்கள் வாக்கெடுப்பதற்கு அல்லது இந்த பகுதிக்கு வாக்களிப்பது என்ற முடிவினை எடுப்பதற்கிடையில் சில விவாதங்களில் சந்திக்கலாம். மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.